இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 82ம் 170ம் என்ன சொல்லுதுன்னா 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அது எடுத்து மக்களவைக்கு தகுந்த தொகுதிகள், இதற்கு முன்பு நாடாளுமன்றத்துடைய தொகுதிகள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் குடியரசுக்கு முன்புன்னு சொல்ல வரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 489 மக்களவை தொகுதிகள் இருந்திருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 36 கோடி. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன ஒரு கூடுதலான விஷயம் நடந்ததுன்னா, 1961 41 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனால் 1971 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திருத்தம் செய்யப்பட்டதுல அதில் என்ன நடந்துச்சுன்னா 39 மாறிடுச்சு. வரி பணத்தை போட்டு ஒரு நிரந்தர அதிபராக மோடி இருக்கலாம், இல்லை அதை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் காரவனா அமித்ஷாவோ இல்லை யோகியோ இருக்கலாங்கிற தெளிவான முடிவோட தான் அந்த பில்டிங்லாம் கட்டிட்டாங்க. வளர்ச்சி அடிப்படையில் தொகுதியை பிரிக்கலாம் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் அதிகமாயிடும். அப்போ இது சரி நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாதுன்றதான். அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் தானே சரியா இருக்கும். இங்கே தமிழக முதல்வர் அந்த மசோதா எரிச்சு அதற்கான போராட்டத்தை கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் பஞ்சாப்போ இன்னும் சில மாநிலங்கள்லையோ கேரளா முதல்வர் பினராயி விஜயன் முதற்கொண்டு கண்டன குரலை பதிவு பண்றாங்க. மாநிலத்துக்கான உரிமைகள் இல்லை, மாநிலத்துக்கு தன்னாட்சி அதிகாரம் வேணும். தன்னாட்சி அதிகாரத்தை அந்த சட்டம் வழங்குதா? ஒன்றிய மோடி அரசு வழங்குவாரா? ஏன் இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் போயிட்டோம், அவரு வழங்கிட்டு வரா? கேரளால இருந்து ஒரு பிரதமர் போனா அவரு வழங்கிட்டு வரா? பஞ்சாப்ல இருந்து வரட்டும் அவரு. நீங்க சில வளர்ந்த முதலாளித்துவ நாடுகள், அமெரிக்கா உதாரணம் எடுத்துக்கலாம், அங்க பெடரலிசம் தான். அப்ப அந்த கூட்டமைப்புல தான் நடக்குது. அங்க கணக்கெடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தான் அங்க செனட் சபையில இருக்காங்க. அப்போதும் பாராளுமன்ற எம்பிக்கள் எண்ணிக்கை அமெரிக்காவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 435 பேர் இருக்காங்க. அப்ப இந்த 100 ஆண்டுகள்ல அதிகபட்சம் போனா 2 எம்பிக்களை தான் அமெரிக்கா அங்க உயர்த்திருக்கு. அதுவும் குறிப்பா அதோட மேல் சபைன்னு சொல்லக்கூடிய செனட். இந்த செனட்ல என்ன ஆயிருக்குன்னா ஒவ்வொரு மாகாணமும், அது சின்னது பெருசெல்லாம் வித்தியாசம் இல்லை, ஒரு மாகாணத்துக்கு 2 பிரதிநிதி, அவ்வளவுதான். அப்ப அப்படி நீங்க சின்ன மாநிலமா இருந்தாலும் பெரிய மாநிலமா இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் 2 பிரதிநிதிகளை செனட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் அந்த மக்களுடைய குரலா பேசுவதற்கு பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அமெரிக்காவிலே, யாரு மோடிக்கான பாஸ், அமெரிக்காவிலே இப்படிதான் இருக்கு. அப்ப ஒரு கூட்டாட்சி தத்துவம் இல்லை ஒரு கூட்டாட்சி முறை அப்படின்னா அமெரிக்காவுக்கு இன்னமும் நம்ம நடைமுறை உதாரணமா இருக்கு என்பதான். அப்ப அமெரிக்காக்காரன் பேச்சியாவது கேட்டு மோடி இனிமேல் திருந்துவாரா என்பதை நம்ம பார்க்கணும். இப்போது ஒன்றிய மோடி அரசு புதுசா கட்டப்பட்ட அந்த பாராளுமன்றம், ஏன்னா அவங்க கோட்டை மாதிரி கட்டிட்டானுங்க. 20,000 கோடி 30,000 கோடின்னு மக்களுடைய வரி பணத்தை போட்டு ஒரு நிரந்தர அதிபரா மோடி இருக்கலாம், இல்லை அதை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் காரவனா அமித்ஷாவோ இல்லை யோகியோ இருக்கலாங்கிற தெளிவான முடிவோட தான் அந்த பில்டிங்லாம் கட்டிட்டானுங்க. அப்ப அப்படி கனெக்ட் பண்ணா 848 தொகுதிகள் வருது. இதுல பெரும்பான்மையா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தொகுதிகள் எங்க போகுது அப்படின்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானு, இப்படியான அவர்களுடைய பசுவலயம் நிறைந்த மாநிலங்கள் இருக்கு. அப்ப பிரதமரை முடிவு செய்யணுமா, அவங்க முடிவு செஞ்சா போதுமானது என்பதுதான். அப்ப இந்த பசுவலயம் நிறைந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட இந்து ராஷ்டிர எண்ணம் கொண்ட மாநிலங்கள் தான் இனிமேல் பிரதமரை முடிவு பண்றதோ இல்லை ஒன்றியத்தினுடைய அதிகாரத்தை முடிவு செய்வதோ என்பது இருக்கும். அப்ப இதோட விளைவு என்ன ஆகும்? மாநிலத்துக்கு எந்தவித அதிகாரமும் இருக்காது. குறிப்பா இதை எதிர்த்து இப்போதைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கு அந்த மசோதாவை தீ வைத்து எரித்து போராட்டங்கள் நடத்திருக்காரு. இதுக்கு எதிராக பல குரல்கள், கண்டன குரல் எழுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப கூடுதலா 10+ தான் கிடைக்குது, இனிமேல் தென் மாநிலத்திலிருந்து பிரதமரே இனிமேல் வர முடியாது அப்படிங்கிற கோரிக்கையை சொல்றாரு. இது இந்த பிரச்சனை தீர்க்குமா அப்படின்னா தீர்க்காது. இவர் சொல்ற அணுகுமுறையும் ஒரு தவறான அணுகுமுறையா தான் நாங்க பாக்குறோம். ஏன் அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு மணிப்பூர் எடுத்துங்க, மேகாலயா எடுத்துங்க. இப்ப அங்க இந்த பிரச்சனை இல்லையா? இப்ப அங்கிருந்து பிரதிநிதிகள் வர வேண்டாமா? இப்ப அங்கிருந்து பிரதமர் வர வேண்டாமா? அவரு முதல்வர் ஸ்டாலின் சொல்ற அடிப்படையிலே சொல்லுவார். அப்ப இப்படி பேசுறது பொருத்தப்பட்டதுங்க. 2வது, நீங்க இப்ப சமமாவே பிரிச்சிருமே, பிரிச்சுட்டா இப்ப இந்த சட்டங்கள்லாம் இருக்கலாம், பிரதமர் இங்கேருந்து போனா எல்லாம் சரி பண்ணிடலாமா? நாளைக்கு ஸ்டாலினே போய் பிரதமர் ஆகிறாரு, இந்த சட்டங்களை அமல்படுத்தாத இருந்துருவாரா? பிரச்சனை இங்க இருக்கு. எங்க இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, தேசிய இனங்களுக்கான சுய உரிமையை தருதா, இல்ல அவங்களுக்கான பாதுகாப்பு தருதா, இல்ல மொழிவாரி அடிப்படையில் அவங்களுக்கான உரிமையை தருதா, பிரதிநிதித்துவத்தை தருதா அப்படின்னா இல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற பிரச்சனை இந்த சட்டத்தை திருத்துவது தான். அப்ப புதிய நாடாளுமன்ற எண்ணிக்கை அது உயர்த்துவதன் மூலமாகவோ, இல்ல குறிப்பா எதிர்கட்சிகள், இதுல இன்னொரு சிக்கல் என்ன அடங்கி இருக்குன்னா, காஷ்மீர் உதாரணம், எதிர்கட்சிகள் இப்ப சில தொகுதிகள் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் சாதகமா இருக்கும், அப்ப அதை உடைக்கிறது அப்படின்னு சொல்லி காஷ்மீர் அப்படி உடைச்சானுங்க. இந்த புதிய வரையறையில என்ன ஆகும்னா அதுவும் சேர்ந்து உடையும். அப்ப மாநில உரிமையை
பாதுகாக்க தன்னாட்சி அதிகாரம் தான் ஒரே தீர்வு நாங்க சொல்றோம். ஸ்டாலின் சார் சொல்வது போல இந்த மாற்றங்கள் உள்ளார இருந்து மாற்றங்கள் என்பது போதுமானது இல்லை, நிரந்தரமானதா ஒரு தீர்வானதா ஒண்ணு வேணும்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய வகையில, மாநிலங்களுக்கு தன்னாட்சி தரக்கூடிய வகையில, மாகாணங்கள் இந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மேலவை உறுப்பினர்களோ இல்ல ராஜ்யசபா உறுப்பினர்களோ அப்படின்னு லோக்சபா உறுப்பினர்களோ போவதற்கான வாய்ப்பை சமமாக இருக்கணும். நீங்க 29 மாநிலம் இருக்கலாம், 8 யூனியன் பிரதேசம் இருக்கலாம். அப்ப அதற்கு தகுந்த மாதிரி சமமான வாய்ப்போடு இங்கே மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றத்தில் இருக்கணும் என்பதுதான். அப்ப அதை சரி செய்யணும் அப்படின்னா நாம் முன்வைக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கூட்டரசு தான் சரி. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு வளர்ச்சி அடிப்படையில் இந்த இந்த மாற்றங்களை வச்சுப்பேன். இப்ப தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, கர்நாடகா வளர்ந்துருக்கு, ஆந்திரா வளர்ந்துருக்கு, கேரளா வளர்ந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி வளர்ந்த மாநிலம் பஞ்சாப் முதற்கொண்டு வளர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன். வளர்ச்சி அடிப்படையில் தொகுதி பிரிக்கலாம் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் அதிகமாயிடும். அப்போ இது சரி நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது என்பதுதான். அப்போ அப்படி இருக்கும்பொழுது எல்லாருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் தானே சரியா இருக்கும். அப்போ மக்களுக்கான குரலை அந்தந்த மாநிலத்தில் மொழிவாரி அடிப்படையில் அவங்க குரலை கொடுக்கணும் அப்படின்னா மாநிலங்களுக்கு முதல் கட்டமாக தன்னாட்சி அதிகாரம் வேணும். அந்த தன்னாட்சி அதிகாரம் வேணும்னா இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி வீழ்த்தக்கூடிய ஒரு திட்டம் வேணும். அப்ப அந்த அடிப்படையில ஒரு ஜனநாயக கூட்டரசு அமைக்கப்படணும். அந்த ஜனநாயக கூட்டரசு தான் மாநிலங்களுக்கான உரிமையை வழங்கும், தேசியங்களுக்கான உரிமையை வழங்கும், அது சமமாக வழங்கும், அதுக்கான பிரதிநிதித்துவத்தை முழுமையாக அமுல்படுத்தும். அப்போ ஒரு ஜனநாயக கூட்டரசு அமைக்காமல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தாமல் இங்க மாநிலத்துக்கான எந்தவித உரிமையும் பெற முடியாது. பிரதமர் தமிழ்நாட்டிலேருந்து போனாலும் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது, நீங்க காஷ்மீர்லேருந்து வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, மணிப்பூர்லேருந்து போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இங்கே மாநிலங்கள் சின்னது பெருசுன்னு பல வாரியா இருக்கு, வளர்ச்சியில் ஏற்றத்தாழ்வா இருக்கு, மக்கள் தொகை அடிப்படையில் கூடுதல் குறைச்சல் இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் நம் கணக்கெடுத்து எடுத்துக்கொண்டால் எந்தவித மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. ஆகையால் தான் சொல்கிறோம், அனைவருக்குமான ஒரு சமமான பிரதிநிதித்துவம், மக்களுக்கான பிரதிநிதிகளை உள்ளடக்கிய வகையிலே ஒரு ஜனநாயக கூட்டரசு அமைக்க வேண்டும் என்பதை தான் இந்த தருணத்துல புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.